2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைமையில்தான் கூட்டணி என விஜய் கூறியிருப்பது திமுக அதிமுக கூட்டணியை கடந்து மூன்றாவது அணியை அமைக்கும் முயற்சியில் அவர் இறங்கியுள்ளாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தீவிரமாக களமாடி வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் பனையூரில் உள்ள அந்த கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற தேர்தலையொட்டி விஜயின் சுற்றுப்பயணம், கட்சி பணிகள் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் விஜய் வரும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் எனவும், அதற்கு முன்னதாக ஆகஸ்ட் மாதத்தில் தாவேகாவின் 2வது மாநில மாநாடு நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்குவது, 2026 தாவேகாவின் முதல்வர் வேட்பாளர் விஜய் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பேசிய தாவேகா தலைவர் விஜய், கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என உறுதிபட தெரிவித்தார். மேலும் அதிமுக திமுகவிற்கு எதிராகவே தாவேகா செயல்படும் எனவும் விஜய் குறிப்பிட்டார். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை, நம் தமிழக வெற்றி கழகம். தாவேகா தலைமையில்தான் கூட்டணி என விஜய் அறிவித்திருப்பது 2026 தேர்தலில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக 3வது அணியை உருவாக்கும் முயற்சியா என்ற கேள்வி அரசியல் களத்தில் எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.